பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு வடகம் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த வடகத்தை காய வைக்கிறதுக்கு வெயில்லாம் தேவையே இல்லை. அழகாக வீட்டுக்குள்ளே காய வச்சு எடுக்கலாம். அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் இருக்கவங்களும் அதே மாதிரி வெயிலே இல்லாத சமயத்தில் கூட இந்த அப்பளத்தை அழகாக நம்ம செய்யலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசியில் 2 வகை இருக்குது. ஒன்று பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கும், இன்னொன்று மாவு மாதிரி இருக்கும். நம்ம இதுக்கு மாவு ஜவ்வரிசி தான் பயன்படுத்தணும். ரெண்டையுமே கழுவி நல்லா ஓவர் நைட் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஜவ்வரிசியை உங்கள் கையால் இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே மாவாக கரைஞ்சிடணும். அந்த அளவு ஊறி இருந்தால் தான் உங்களுக்கு வடகம் நல்லா வரும். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குறப்பே இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு இது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நான் இன்றைக்கி கார வடகம் பண்ணலான் இருக்கேன். அதுக்காக இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக தனியாக எடுத்துட்டேன். மீதி இருக்கிற மாவில் வெறும் உப்பு மட்டும் போட்டு பண்ணலான் இருக்கேன். முதல்ல காரம் போட்டு வடகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். ரெட் சில்லி சாஸ் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளேவரும் நல்லா இருக்குது. அதே சமயம் காரமும் கரெக்டான அளவில் இருக்குது. இதுக்கு பதிலாக நீங்கள் க்ரீன் சில்லி சாஸ் கூட போட்டு பண்ணலாம். இல்லை எனக்கு ரெண்டுமே வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக பச்சை மிளகாய் கூட அரைச்சி இதில் போட்டு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் நீங்கள் சீரகத்துக்கு பதிலாக ஓமம் போட்டு பண்ணலாம், புதினா மல்லியில் அரைச்சி போட்டு பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நிறைய பண்ணலாம். இப்போ இதை கலந்தாச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மீதி இருக்கிற மாவில் 1 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு வடகத்துக்கான மாவு தயாராகிடுச்சு. இனி வடகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தட்டில் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு வடகம் செஞ்சு காமிக்க போகிறேன். தட்டில் நல்லா எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வடகம் ஊற்றிட்டு அதை எடுக்கும்போது ஒட்டாமல் பிரிஞ்சு வரணும். அதனால் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் மாவு ஊற்றிட்டு இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக மாவு ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு வடகம் ரொம்ப திக்காக இருக்கும். எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது பொரிஞ்சு வராது. அதே மாதிரி ரொம்ப தின்னாகவும் தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த தட்டில் இருந்து பிரித்து எடுக்கும்போது பிரிஞ்சு வராது, ஒட்டிக்கும். அதனால் கரெக்டாக 1/2 டீஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க. இந்த தட்டு கரெக்டாக மூடுற அளவுக்கு ஒரு பாத்திரத்தை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் பாதி அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நாம் மாவு தேய்ச்சி வச்ச அந்த தட்டை மேலே வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 30 செகண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி மேலே அந்த வெள்ளை நிறம்லாம் மாறி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மூடியை திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு திரும்ப ஒரு 30 செகண்ட் வச்சுக்கோங்க. 30 செகண்ட்க்கு அப்புறமா நீங்கள் மூடி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடகம் ரெடியாக இருக்கும். இதை நீங்கள் உடனே தட்டில் இருந்து பிரித்து எடுத்திங்கன்னா பிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டுட்டு ஒரு ஸ்பூனோ கத்தியோ வச்சு அதோட ஓரங்களை எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு உங்கள் கையால் அப்படியே பிரித்து எடுத்திங்கன்னா அழகாக தனியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், அழகாக ரெடியாக இருக்குது. ரொம்ப செய்கிறது ஈஸி தான். உங்களுக்கு ஒரு 2 வடகம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் தட்டில் அதிகமாக தடவிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக தடவினீங்கன்னா கூட அழகாக வந்துடும். இதிலே நீங்கள் சின்ன வடகமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டு எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன வடகமாக தேய்ச்சிக்கோங்க. இந்த தட்டு மூடுற மாதிரியான ஒரு இட்லி பாத்திரம் அல்லது ஒரு பெரிய பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த தட்டை அது மேலே வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் 30 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா அப்படியே கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு இன்னொரு 30 செகண்ட் வேக விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சின்ன வடகமும் அழகாக தயாராகிடும். இந்த மாதிரி கரெக்டாக பாத்திரத்தை மூடுற மாதிரி மூடி எதுவும் உங்ககிட்ட இல்லைன்னா சின்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடி அல்லது கிண்ணங்கள் இருக்கும் இல்லையா, அது உள்ளே ஊற்றிட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சு வேக விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சின்ன வடகங்கள் தயாராகிடும். இப்போ நான் வடகம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு உங்கள் வீட்டில் நல்லா காற்று விழுற மாதிரியான இடம், நல்லா காற்றோட்டமாக இருக்கிற இடத்துல இதை போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 1.5 நாளில் உங்களுக்கு ரெடியாகி வந்துடும்.
உங்ககிட்ட ஃபேன் இருந்துச்சுன்னா ஃபேன் கடியில் கூட வச்சுக்கலாம். ஃபேனை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஓட விடணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்கள் நைட்டு தூங்கும்போது ஃபேன் போடுவீங்க இல்லையா, அப்போ கூட இந்த வடகத்தை போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா ஒரு நாளில் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ எனக்கு 1.5 நாள் ஆச்சு கரெக்டாக. ரொம்ப அழகாக வடகம் எல்லாம் தயாராகி வந்துருச்சு. இப்போ நான் இதை எண்ணெயில் போட்டு உங்களுக்கு வறுத்து எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ தூரம் அழகாக டிரான்ஸ்பரண்ட்டாக காஞ்சி வந்திருக்குன்னு. நீங்கள் வந்து நல்லா மெல்லிஸாக ஊற்றுனீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ரொம்ப திக்காக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பொரிச்சு எடுக்கும்போது வராது. இது வந்து நம்ம ரெட் சில்லி சாஸ் போட்டு பண்ண வடகம், அதுவும் ரொம்ப அழகாக தயாராகிருக்கு. இப்போ இதை எண்ணெயில் போட்டு நான் வறுத்து எடுத்து காமிக்கிறேன். நல்லா சூடான எண்ணெயில் போட்டு வறுத்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக பெருசாக பொரிஞ்சு வருதுன்னு. இந்த வடகம் உங்களுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்கவே குடிக்காது. அதே சமயம் நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா அப்படியே கரைஞ்சி போயிடும், அந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் காஞ்சதுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரோ அல்லது ஒரு கவர்லையோ போட்டுட்டு நல்லா கட்டி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு அப்படியே இருக்கும். உங்களுக்கு தேவையான நேரத்துக்கு எடுத்து வறுத்துக்கலாம். இந்த ஈஸியான வடகத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.